ஒருவரிடம் சில கோழிகளும் ஆடுகளும் உள்ளன. அவற்றின் தலைகளை எண்ணினால் 48ம் கால்களை எண்ணினால் 140ம் கிடைக்கிறது எனில் அவற்றில் இருக்கும் கோழிகளின் எண்ணிக்கை எத்தனையும் கேட்டிருக்காங்க. கோழிகள் எண்ணிக்கை கேட்டதால் ஆப்ஷனில் கொடுத்துருக்க எல்லாமே கோழிகள் எண்ணிக்கை தான் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்னா ஃபஸ்ட்டு தலைகள் மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 48ன்னு கொடுத்துருக்காங்க கணக்கிலேயே. கால்கள் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 140ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு கோழிகள் எண்ணிக்கையில் வந்து ஆன்சர் டி 26ன்னு எடுக்க போகிறேன். கோழிகள் 26 அப்படின்னா ஆடுகள் எத்தனை இருந்திருக்கணும்? மொத்தமே 48 தலை தான். அதில் 26 கோழிக்கு கொடுத்தாச்சுன்னா மொத்தம் 22 ஆடுகளுக்கு இருந்திருக்கணும். ஒரு கோழிக்கு 2 கால், ஸோ 26 கோழிக்கு எத்தனை கால் இருந்திருக்கணும்? 52 கால் இருந்திருக்கணும். ஒரு ஆடுக்கு 4 கால், ஸோ 22 ஆடுக்கு எத்தனை கால் இருந்திருக்கணும்? 88 கால் இருந்திருக்கணும். இப்போ இதை கூட்டினேன்னா 140 கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டினேன்னா 48 கிடைக்குது. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி 48 தலையும் 140 காலும் கிடச்சிருச்சு. ஸோ ஆன்சர் டி இஸ் த கரெக்ட். இந்த மாதிரி ஈஸியாக கணக்கு போடுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆட் பண்ணிக்கோங்க.